உறவுகளாலே உறவுகளாலே உலகம் தொடர்கின்றது. வெறுங்கைய பேசிக்கிட்டு வந்தோடனே என் மனசு உடஞ்சு போச்சு. பிரதீப் வீட்டில் இருக்கானு தேடி பார்க்கறதுக்கு போயிருக்காரு. வேற யாரும் ஃப்ரெண்டுகளை தெரிஞ்சா நீ போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாயா. ராமன் கண்டிப்பா வீட்டுக்கு வந்தாகணும். அப்பாவுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ச்சே, ஏன்டா இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாரோ தெரியல. முதல்ல தம்பியை போய் பாருடா. நீங்க கவலைப்படாம இருங்க. நான் வரும்போது கண்டிப்பா ராமனோட. முத்தலகி சீக்கிரம் நட, அப்புறம் நட சத்திட்டாங்கன்னா வந்து வேஸ்ட் ஆயிடும். அடி போடி, இப்பெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு வர்றதுக்கே சுத்தமா பிடிக்கல தெரியுமா? டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு வர்றதுக்கே பிடிக்கலன்னு சொன்னேன். அடி லூசு, டெக்னாலஜி வளர்றதுக்கும் கோவிலுக்கு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, முன்னாடி எல்லாம் பசங்க பொண்ணுங்களை பாக்குறதுக்காகவே கோயிலுக்குள்ளோன்னு சுத்திட்டு திரிவாங்க. அப்ப வந்தமா 4 பசங்களை பார்த்தோமா, சைட் அடிச்சோமா, போனமான்னு இருக்கும். இப்பதான் ஆட்டமா ஆடி அங்கிட்டு இங்கிட்டும் காட்டி ரீல்ஸா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காளுகளே. 24 மணி நேரமும் பொம்பளை பிள்ளைகளுக்கு வீட்டுல வேலை வெட்டி எங்க இருக்கு? ரீல்ஸ் போடுறதும் வேலையா இருக்கு. அப்புறம் எங்கிட்டு பசங்க கோயிலுக்கு வர்றதும் குளத்துக்கு வர்றதும் அதான் கொட்டி குமிஞ்சு கிடைக்க இதுல ஸ்வைப் பண்ணி பாத்துக்கிட்டே இருப்போம்னு பொழுதோட போனத்தான் தேய்க்கிறாங்களே தவிர எவனும் வீட்டை விட்டு வெளியே வந்த பாடு இல்ல. அது சரி, உன் மூளை இப்படியெல்லாம் கூட யோசிக்குதா? நான் யோசிக்கிறது என்ன, இதுதாண்டி உண்மை. உலகத்துல இதானே நடக்குது. மேடம் பசங்களை நினைச்சு இவ்ளோ ஃபீல் பண்றதுக்கு நீனும் ஒரு வீடியோ எடுத்து ரீல் பண்ணி போஸ்ட் போட வேண்டியதானே? யார் வேணானா லைக்ஸ் கமெண்ட்ஸ்னு நிறைய கிடைக்குமே. எனக்கும் ஆசைதான். கலர் கலரா சேலையும் கவரிங்ல நகையும் வாங்கி மாட்டிக்கிட்டு சொக்கத்தங்கம் சொல்லறின்னு சொல்லலைனாலும் ஏதோ ஓரளவுக்காக ஆடி பாடி போடுவேன். ஆனா எங்க அப்பா நான் போட்டா அவன் என்னைய போட்டுருவானேன்னு பயந்து கிடக்கே. இப்ப ஏற்பட்ட வீட்டுல வந்து பிறந்துக்கிட்டு நான் என்னத்த ரீல் போடுறது? போ உன் கூட கோயிலுக்கு வர்றதே பெரும்பாடா இருக்கு. சரி கவலைப்படாத. பிறந்த வீட்டுல அனுபவிக்காததெல்லாம் புகுந்த வீட்டுல போய் அனுபவிச்சுக்கலாம். இங்க இருந்து நீ தனியா ரீல்ஸ் போடுறதுக்கு கல்யாணம் ஆன பிறகு உன் புருஷன் வீட்டுல போய் ரீல்ஸ் போடலாம்ல. அந்த மாதிரி ரீல்ஸுக்கெல்லாம் ஓகே சொல்ற புருஷன் வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. அப்படி தாண்டி வேண்டிக்கிறணும் போல இருக்கு. வாழ்க்கை அதை நோக்கித்தான் போகும் போல. இனிமே இந்த புத்தகத்தை எடுக்கிறது, படிக்கிறது, பட்டம் வாங்குறதெல்லாம் விட்டுவிட்டு பேசாம வீடியோ எடுக்கிறது, ரீல்ஸ் போடுறதுன்னு போயிட்டா 10 காசாவது சம்பாதிக்கலான்னு பாக்குறேன். உலகமே அதை நோக்கித்தானே போய்கிட்டு இருக்கு. அது சரி வாடி, ஆளை பாரு ஆளை. பொறுமையா நடல. பொறுமையா நடந்தா நட சாத்திடுவாங்க. சீக்கிரம் வா. ஏண்டி சீத்துக்குட்டி, நான் எனக்குள்ள ஆசைகளை இம்புட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கனே, நீ இதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிற. உனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் எதுவும் இல்லையா? என்னடி ஈனு சிரிச்ச மேனிக்கு நிக்கிற? இருக்கா இல்லையா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஆசை இல்லாத மனுஷன் இருப்பாங்களா என்ன? எனக்கும் அதெல்லாம் நிறைய தான் இருக்கு. ஆசை இருக்காவா? அப்படி என்னடி உனக்கு ஆசை இருக்கு? இதுவரை நீ என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ணதில்ல. ஷேர் பண்ணிக்கிட்டா நடக்காம போயிடும். அதனாலதான் நான் யார்கிட்டயும் ஷேர் பண்றதில்ல. அதுக்காக என்கிட்ட கூடவா? சொல்லுடி, உனக்கு அந்த மாதிரி என்ன ஆசை இருக்கு? ஏதாவது இருக்கும்ல. உனக்கு என்ன ஆசை இருக்கு? அதான் இப்ப சொன்னனே, இங்க இருந்து அனுபவிக்க முடியாதெல்லாம் அங்கே போய் அனுபவிக்கணும். கலர் கலரா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு, கவரிங்ல நகை செட் எல்லாம் மாட்டிக்கிட்டு, ஃப்ரீ ஹேர்ல அப்படியே ஃப்ரீயா விட்டுக்கிட்டு, பவுடர்லாம் அப்பி மேக்கப் போட்டுக்கிட்டு, அப்படியே ஃப்ரீயா ஜாலியா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ரீல்ஸ் எல்லாம் போட்டு காமெடி எல்லாம் பண்ணி லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். எங்க போனாலும் மக்கள் என்ன பார்த்து வாவ் முத்தலகி மேடம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா ப்ளீஸ், எங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு என்கிட்ட கெஞ்சணும்னு ஆசடி. அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஏதாவது உனக்கு ஆசை இருக்கும்ல, அதை சொல்லு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரம் வா, சாமி பார்த்துட்டு வந்துடலாம். கொய்யால நம்மகிட்ட மட்டும் வாய் பிடுங்குறாளுங்க, அவளுக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாளுங்க. சொல்லுடி. சீத்துக்குட்டி, சீதாலட்சுமி. என்ன இருமை? நான் ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ல, அது மாதிரி நீ ஆசைப்பட வேணாம். அட்லீஸ்ட் உனக்கு வரப்போறவன் இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஒரு கனவு இருக்கும்ல, அதையாவது சொல்லல, தெரிஞ்சுக்கிறவன்ல. உன் உயிர் தோழி இதை கூட தெரிஞ்சுக்க கூடாதா? எனக்கு அதை பத்தி எல்லாம் இன்னும் ஒன்றும் தோணலடி. எனக்கு என் ஃபேமிலியை நல்லபடியா பாத்துக்கணும், கஷ்டம் இல்லாம இருக்கணும், கடன் எல்லாம் அடைக்கணும், ஹாப்பியா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். இந்த வாயிலேயே வடை சுடுற கதையெல்லாம் வேணாம். பொண்ணா பிறந்தா எல்லாருக்கும் ஆசை பாசங்கள் இருக்கிறது வாஸ்தவம் தான். அது எப்படி உனக்கு மட்டும் இல்லாம போகும்? எங்களுக்கு மட்டும் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு ஆசை இல்லையா? அதையும் தாண்டி ஒரு வயசு பொண்ணா கல்யாண ஆசைகள், கணவன் மீது உள்ள பற்றுகள் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். ஆனா எனக்கு இல்லையே. உன் சிரிப்பே சொல்லுது உனக்கு எவ்வளவு இருக்குன்னு. ஒழுங்கா சொல்ல புரியா இல்லையா? கோவில்ல வச்சு பேசக்கூடிய பேச்சாடி இதெல்லாம். முதல்ல வந்தமா சாமி கும்பிட்டோமா போனோமான்னு இருப்போம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். சீக்கிரம் வா. நில்லு. என்ன முத்து, நீ ரொம்ப டீப்பாலாம் சொல்ல வேணாம், மேலோட்டமா சொல்லு. உனக்கு வரப்போகும் கணவர் எப்படி இருக்கணும், நீ அந்த வீட்டுல போய் எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுற, அதை சொல்லு.
விட மாட்டியாடி? விடமாட்டேன் விடமாட்டேன் விடவே மாட்டேன். உண்மையை ஒழுங்கா சொல்லு. ரொம்ப டீப்பா சொல்ல வேணா, லைட்டா சொல்லு. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கைய ஆசைப்படுற? எப்படியெல்லாம் போய் உன் புருஷன் வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிற? சொல்லு. எனக்கு பெருசாலாம் ஒன்றும் ஆசை இல்லடி. எங்கள் வீட்டில் மாதிரியே அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்புறம் என் தங்கச்சின்னு இருக்கோல்ல, அதே மாதிரி அங்கேயும் போய் மாமியார் மாமனார் அப்புறம் மச்சான் கொழுந்த நாத்தனார்னு எல்லாரோடையும் இருக்கணும். ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக ஜாலியாக இருக்கணும். ம் கூட்டு குடும்பமா இருக்கணுமா, ஜாலியா இருக்கணுமா? கூட்டு குடும்பத்துல எப்படி ஜாலியா இருக்க முடியும்? அதெல்லாம் நம்ம நினச்சா கண்டிப்பாக இருக்கலாம். ஆமா ஆமா, இருக்கலாம். சரி, அப்புறம் 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 நிறைய இருக்குது. அதைத்தான் கேட்குறேன். அதுல சில பல பிட்டுகளை தள்ளு. என்னோட மூத்தார் பொண்டாட்டி, அப்புறம் என்னோட இளையார் பொண்டாட்டி, அப்புறம் என்னோட நாத்தனார், இவங்க கூட எல்லாம் எப்போதுமே ஜாலியாக ஃபன் மூட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். என் நாத்தனாரை நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணணும். மச்சான் பொண்டாட்டி கொழுந்த பொண்டாட்டி எல்லாம் நல்ல ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி. கோவில் குளத்துக்கெல்லாம் போனோன்னா ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு ஒரே மாதிரி நகை போட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியாக ஒரு பெரிய வேன் எடுத்து போயிட்டு வரணும். போதும், நிறுத்து. ஏண்டி? ஏதோ ஐபோன் ரேஞ்சுக்கு கதை சொல்லலைனாலும் ஓரளவுக்கு ஆண்ட்ராய்டு ரேஞ்சு கதை சொல்லுவேன்னு பார்த்தேன். நீ பழைய காலத்துக்கு போய் நோக்கியா 501 ரேஞ்சுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்க. உன் கதையை கேட்க நான் ரெடியா இல்ல. வா, கோயிலுக்கு போய் சாமியவே பார்ப்போம். என்னடி நீ தானே கேட்ட, அடுத்த ஹஸ்பண்ட் எல்லாம் கேட்கலையா? வேணாம் தாயே, நான் ரீல்ஸு ட்ரெண்டிங்கு இமயமலையில கல்யாணம் ஏரோப்ளைன்ல வளகாப்புன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். நீ இன்னும் உங்க ஆயா வடை சுட்ட கதையில வெளியில வரல. நீ இப்படியே இருந்துக்க, நான் எப்படியோ போய்க்கிறேன். இப்ப வந்த வேலையை பாப்போமா? கதை வேணாமா? நீனே வச்சு உன் மனசுல போட்டு புதைச்சிரு. வா போவோம். வரப்போற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு வயசு பொண்ணுகிட்ட கேட்டா ஆஹா ஓஹோன்னு அளந்து விடுற அளவுக்கு அது சொல்லணும். இது என்னடானா 1951 இருந்து ஆரம்பிக்குது பைத்தியம். கடவுளே, எப்போதுமே சந்தோஷமா இருந்துட்டு இருந்த இந்த குடும்பத்துக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? என் குடும்பத்திலயா இப்படி ஒண்ணு நடக்கணும்? ராமி எங்க போனா என்ன பண்றான்னு எதுவுமே தெரியலையே. அத்தை, அரசி அத்தை, அண்ணாமலை போனுன்னு அடிச்சானா? ராமனை பார்த்துட்டானா? இல்லைங்க அத்தை, நானும் போன் அடிச்சு பார்க்குறேன், அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. ராமனை பார்த்துட்டா தான் உடனே போன் அடிச்சு பார்த்துட்டோம்னு சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குத்த. இந்த குடும்பத்துல என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நானே காரணமாயிட்டனே. நீ என்னத்த செய்வ? இதுல உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ ஏன் ஓந்தலையில தூக்கி வச்சு வருத்தப்பட்டுக்கிற? அந்த மனுஷனுக்கு வயசாயிருச்சே தவிர புத்தி கிடையாது. அதனாலதான் பெத்த உள்ளேயே இப்படி களமணி பட்டம் கட்டி வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்காரு. காசை காணோம்னு நான் சொல்லலைன்னா இப்படி ஒரு விஷயமே இந்த வீட்டுல நடந்திருக்காதத்த. இதனால தானே இம்புட்டு பிரச்சனையே. ரசி அத்தை ஒண்ணு கேக்குறேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிற மாட்டியே? சொல்லுங்க அத்தை, இதுல தப்பா எடுத்துக்கிற என்ன இருக்கு? நம்ம வீட்டுல காசு வைக்காத இடமே இல்லை. 5-6 தட்டுல இருந்து அலமாரி வரைக்கும் அத்தனை இடத்துலையும் பயலுக ஆம்பளை பயல்களா இருக்கவும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சட்டையை கலட்டி போடவும் காசு எடுத்து வைக்கவும் மாத்த வச்சுட்டு போவாங்க. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட இப்படி ஒரு விஷயம் நடந்தது இல்லையத்த. இன்னைக்கு 50,000 ரூபாயில 25,000 காணோம்னா அதை யார்தான் வந்து எடுத்திருப்பா? அதாத்த எனக்கும் பிடிபடலை. ஆனா சத்தியமா ராமே அந்த பணத்தை எடுக்கல, அது எனக்கு நல்லா தெரியும். ராமே எடுத்திருப்பியான்னு நான் சொல்ல வரல. அதே நேரத்துல அந்த காசை யாரு எடுத்திருப்பான்னு தெரியணும்ல. வெளியாளு யாரு நம்ம வீட்டுக்குள்ள வரலையேத்த. அப்படியே வெளியாளுக்க வந்து எடுத்திருந்தாலாம் 50,000 இருக்கையில அதுல 25 மட்டும் எடுத்துட்டு 25 வச்சுட்டா போவாங்க. அப்படியே தானே எடுத்துட்டு போவாங்க. எனக்கு என்னமோ ஒண்ணு பிடிபடலையே. பணத்தை திடீர்னு காணோம்கவும் மனசு எங்கெங்கேயோ போகுது, யார் மேலேயோ சந்தேகப்படுது. ஆனா வார்த்தையை விடுறதுக்கு தாண்டா பயமா இருக்கு. என்னத்த சொல்றியே, உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? சந்தேகம்னு சொல்ல முடியாதுடா, அது ஒரு மாதிரி. எத்தே தயவு செஞ்சு மயிலு மேல சந்தேகமா இருக்குன்னு மட்டும் சொல்லிடாது ஏத்தே, அதை என்னால தாங்கிக்கிற முடியாது. சேச்சே, மயிலு நம்ம வீட்டு புள்ள, நான் பெத்த மக மாதிரி. அவ மேல சந்தேகப்படுறது ஒண்ணுதே, ராம மேல சந்தேகப்படுறதும் ஒண்ணுதானே. நான் அவளை எப்படி தப்பா சொல்லுவேன்? எனக்கு அவ மேல எந்த சந்தேகமும் இல்லத்தா. எத்தே நான் அவளை போய் சொல்லுவேனா? அவ இந்த வீட்டுக்கு வேலை பார்க்க வர்றவளாவா நம்ம நினைக்கிறோம்? இந்த வீட்டுல ஒருத்தியாத்தானே நினைக்கிறோம். அவளை போய் நான் எப்படி தப்பா சொல்லுவேன்? சத்தியமா நான் அவளை நினைச்சு பேசல அரசி. நல்ல
நல்ல வேலைத்தை நீங்க தப்பி தவறி கூட மயிலுங்கிற வார்த்தையை உங்க வாயால சொல்லுவீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீங்க அவளை தப்பா நினைக்கலையில அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். மயில் இன்னைக்கு நேற்று இந்த வீட்டில் வேலை செய்ய வரல அரசி. அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வந்த கஷ்ட நாள்ல இருந்து இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வர்ற அன்னையிலிருந்து இந்த வீட்டில் ஒருத்தியாத்தே அவளை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நான் அவளை தப்பா நினைப்பேனா? தலையே போனாலும் அவ கையை களவாட போகாது, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குதா. பெரியாச்சி, அரசியக்கா, மயிலே, இந்த வேலைக்காரி மயில் மேல உங்களுக்கு இம்புட்டு நம்பிக்கையா? ரொம்ப நன்றி பெரியாச்சி, ரொம்ப நன்றி அரசியக்கா. என்ன மயிலு கண்கலங்கி நன்றி எல்லாம் சொல்ற? ஏன்டி இப்படி பண்ற? எக்கா, எத்தனையோ வீட்டில் நான் வேலை செய்ய போயிருக்கேன். என்னை ஒரு வேலைக்காரியாக பார்க்கறத தாண்டி நான் பாத்திரம் விளக்கணும், வீடு கூட்டணும், அவங்க விட்டு துணிமணி எல்லாம் துவைச்சு போடணும், வெளியில் போய் காய்கறி வாங்கிட்டு வரணும். எல்லா வேலையும் செய்கிற எனக்கு கூட பசின்னு போய் நின்றோம்னா தனியாக ஒரு தட்டு எடுத்து கொடுத்ததாக்கா சாப்பிட சொல்லுவாங்க. என் பிள்ளைய வந்து நின்றா கூட தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்கு அலுமினியத்தில் ஒரு ரோட்டாவை தனியாக வச்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக நீங்கள் இந்த வேலைக்காரியை நினச்சதும் பத்தாம என் மேலே நீங்கள் இம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்கீங்க பாருங்க. இதை விட இந்த பிறவியில் எனக்கு வேற என்னக்கா வேணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ரொம்ப நன்றி பெரியாச்சி, இந்த வேலைக்காரிக்கு இப்படி ஒரு மதிப்பை கொடுத்ததுக்கு. மயிலு, குடும்பம்னா சண்டை சச்சரவு சங்கட்ட சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக எல்லார் மேலேயும் சந்தேகப்பட முடியுமாத்த? நீ இந்த வீட்டில் ஒருத்தித்த, உன்னை நாங்கள் அப்படி நினச்சோம்னா எங்கள் நாக்கு அழுகிரும் த. நீ எப்பேற்பட்டவன்னு எங்களுக்கு தெரியாதா? ஏதோ இந்த குடும்பம் இப்படியெல்லாம் அனுபவிக்கணும், வேதனைப்படணும்னு இருக்கு. அதை எப்படி வந்து யார் சரி செய்ய போறான்னு தெரியல. கவலைப்படாதீங்க பெரியாச்சி, இந்த பிரச்சனை சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரும். எத்த, ஏதோ சந்தேகமா இருக்குன்னு சொன்னீங்களே, யாரை நினைச்சு சொன்னீங்க? உங்க மாமனாரை நினைச்சுதான் அரிசி சொல்றேன். ஒருவேளை ராமே மேல உள்ள கோவத்துல அவன் இப்படியெல்லாம் பேங்குக்கு அதுக்கு இதுக்குன்னு காசுக்கு அலமோதிக்கிட்டு தெரியறியா, கம்பெனியில வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறான்னு அவரு தான் கோவத்துல எதுவும் காசு எடுத்து வச்சுக்கிட்டு அவன் மேல பழிய போடுறாரோன்னு தோணுது. என்னத்த இப்படி சொல்றிய? ஐயோ பெரியாச்சி, ஐயா அப்படியெல்லாம் ஆள் கிடையாது. எனக்கும் தெரியும், இருந்தாலும் மனசுக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு. என்னங்கத்த, மாமா அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்படியெல்லாம் மாமாவை சொல்லாதியே. நம்ம வீட்டுக்குள்ள வேற யாருதான் வந்து எடுக்க போறா? பாதியை வச்சுட்டு பாதியை எடுக்கிற அளவுக்கு நீ சொல்ற மாதிரி திருட்டு பயலா இருந்தா முழுசும் தானே எடுத்துட்டு போகணும். தேவையுள்ளவங்க யாரோ எடுத்திருக்கணும், இல்லைன்னா தேவைக்காக எடுத்திருக்கணும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது உங்க மாமாவே ராம மேல பழிய போடுறதுக்காக இப்படி ஒன்றும் பண்ணியிருக்கலாமோ? அவன் மேல களவாணி பட்டம் கட்டணுங்கிறதுக்காக சொல்லலை, அவனை ஒரு வேலைக்கு இவன் நிற்பாட்டணுங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காரோன்னு தோணுது. மம்மி 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 மம்மி, என்னடி ஏன் இப்படி கத்திட்டு வர? பசிக்குதா? சாப்பிட்றியா? எனக்கு பசிக்கவும் இல்லை, சாப்பாடும் வேணாம். அந்த கணேஷ் வீட்டில் என்னென்னவோ நடக்குது மம்மி. கேட்டால் எதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏண்டி, உன்னை எத்தனை தடவை மாப்பிள்ளை பேரை சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன். ஏண்டி இப்படி தலையில் அடிச்சது மாதிரி பேரை சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பரவாயில்ல, இதுக்கு முன்னாடியே இப்படி பேசுவியா? ஐயோ கடவுளே, இப்ப பேர் சொல்றதான் பெரிய பிரச்சனையா? அங்க என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? அதான் மம்மி தெரியல, கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னடி பைத்தியம் கீத்தியம் முடிஞ்சிருச்சா? அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் தெரியலேங்கிற, ஆனால் எதோ நடக்குதுங்கிற. என்ன உனக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? ஐயோ, இப்போ நான் கணேஷ் கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். அவர் வீட்டுக்கு போனாரு. சரி, அதில் என்ன வேலை முடிஞ்சிருக்கும், வீட்டுக்கு போயிருப்பாரு. அதான் நான் லைனில் இருக்கும்போதே அவங்க அண்ணி வந்து வாசலில் நின்றுட்டு அவர்கிட்ட வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அழுதுகிட்டே பேசினாங்க. சரி, உடனே அவங்க அண்ணி வெண்பா லைன்ல இருக்காளான்னு கேட்டுட்டு அவர் ஆமான்னு சொல்லவும், சரி நீ போனை கட் பண்ணு நம்ம பேசிக்கலான்னு உடனே என் போனை கட் பண்ணிட்டாங்க மம்மி. இவர்கிட்ட நான் என்னன்னு கேட்கறதுக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் சொல்றேன்னு பூசி முழுகிறாரு மம்மி. சரிடி, அதனால என்ன இப்ப? என்ன மம்மி அதனால என்னன்னு கேக்குறீங்க? நீங்க தானே அந்த குடும்பத்துக்கு மருமகளா போற. அந்த குடும்பத்துல உள்ள சுக துக்கங்கள் எல்லாத்துலயும் உனக்கும் பங்கு இருக்கு. நீ இனிமே கேர்ஃபுல்லா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல. அப்ப அந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனையில எனக்கு பங்கு இல்லையா? பங்கு போடணும்னு நினைக்கிறது நல்லதுதான். அதை முதன்னு சந்தோஷமான விஷயத்துக்கு போடக்கூடாதா? பிரச்சனையில தான் பங்கு தேடணுமா? அங்க என்ன நடக்குதோ அதுக்கேற்றது மாதிரி தானே நான் பேசிக்க முடியும். அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனா என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்க.
அதான் ஏன்னு கேட்குறேன். அந்த வீட்டுக்கு நான் வாழ போகிற மருமக தானே, அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் தானே. அப்போ அந்த வீட்டில் உள்ள சுக துக்கங்கள் எல்லாத்துலேயும் எனக்கு பங்கு இருக்கு தானே. என்கிட்ட சொல்லாமல் ஏன் மறைக்கணும்? அதை தான் கேட்குறேன். அதை உன்கிட்ட மறைக்கணும்னு நினச்சிருக்க மாட்டாங்கடி, இப்போ உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். அவங்கள விட நீ பூசி முழுகாதமா வெண்பா. இதில் பூசி முழுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. குடும்பம்னா 4 நட்சத்திரம் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்க உன்கிட்ட இப்போதைக்கு தெரியப்படுத்த வேண்டாம்னு நினச்சிருப்பாங்களே தவிர உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் நினச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இது என்ன பிரச்சனைங்கிறத மாப்பிள்ளை ஒரு நாள் உன்கிட்ட சொல்லுவார், அப்போ தெரிஞ்சுக்க. அது வரைக்கும் நான் மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்கணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி அவங்க குடும்ப விஷயத்தை எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாங்கன்னா அப்போ அந்த குடும்பத்தை பற்றி நம்ம எப்படி மம்மி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு அவங்க ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிறாங்களோன்னு தான் தோணுது. சரி, நீ நினைக்கிறது மாதிரி அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னே வச்சுக்கிடுவோம். அந்த விஷயம் மாப்பிள்ளை பற்றினது இல்லைல்ல. அவர் தான் என் கூட நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்தாரே. பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இல்லை, ஆனால் வேற யாருக்கோ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ளை ரோட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னா உனக்கு என்ன கவலை? நீ வாழ போகிறது மாப்பிள்ளை கூட தானே. பெண்பாமா, என்னடா இன்னைக்கு சீக்கிரம் வந்தது மாதிரி இருக்கு, வந்த உடனே கிச்சன்ல நிக்கிற? வாங்க டாடி, இந்த விஷயத்துக்கு நீங்க தான் ஒரு நியாயம் சொல்லணும். ஐயோ, என்னாச்சு? எதுவும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கா? தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டனோ? பிரச்சனை நம்ம குடும்பத்துல இல்ல, அந்த கணேஷ் குடும்பத்துல. எல்லாம் உங்க மாப்பிள்ளையா வரப்போற ஒரு குடும்பத்துல தான். கணேஷ் மாப்பிள்ள குடும்பத்திலயா? என்னாச்சுமா? அது ஒன்றும் இல்லைங்க. மாப்பிள்ளை இவர்கிட்ட ஏதோ குடும்பத்து விஷயத்த மறைக்கிறாராம். இப்பவே நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆடிட்டு இருக்கா. அதான் இவங்ககிட்ட சொல்லணும்னா அவங்களே சொல்லியிருப்பாங்களே, இப்போ எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டுட்டு இருக்கேன். மம்மி தானே டேடி முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தில் நீனும் ஒருத்தி ஆக போகிற, நிச்சயதார்த்தம் முடிய போகுது, இனிமேல் அந்த குடும்பத்து கூட பங்கெடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆனால் இப்போ இந்த பிரச்சனையில் மட்டும் பங்கெடுத்துக்க கூடாதுன்னா என்ன டேடி அர்த்தம்? ஐயோ, இப்போ நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. சொல்லுங்க டேடி, இதுக்கு மட்டும் தலையிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனை மாப்பிள்ளையை பற்றினது இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது நல்லது தானங்க. அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ என்னடானா டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கா. நான் என்னத்தை சொல்ல? உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போய் நீங்களே புத்தி சொல்லுங்க. வெண்பம்மா, அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குதுங்கிறது உனக்கு தெரியுது, உடனே அதை தெரிஞ்சுக்கிறதுல நீ ஆர்வம் காட்டுறேன்னு குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. ஆற போட்டு அது என்ன ஏதுன்னு பொறுமையாக மாப்பிள்ளைக்கிட்டே கேளு, கண்டிப்பாக அவர் சொல்லுவார். அதுக்கப்புறமும் அவர் சொல்லலைன்னா ஆக வேண்டியதை நம்ம அப்புறம் பார்த்துக்குருவோம். நான் மாப்பிள்ளைக்கிட்ட பேசுகிறேன். அப்படியா டேடி? ஆமாடா, இப்போ அவர் டென்ஷனாக இருக்கும்போது நீ என்னன்னு கேட்டினா திரும்ப நீ பேசுறதுனால அவருக்கு உன் மேலே கோவம் வரலாம், வெறுப்பு வரலாம். எதுக்கு இன்னும் 2 நாளில் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு நீ தேவையில்லாமல் வெறுப்பை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க? சந்தோஷமாக நிச்சயத்தில் போய் நிற்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக போ. அங்கே என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நம்ம காதுக்கு வந்துடும், பார்த்துக்கிறலாம். ஐயோ, அவருக்கு என் மேலே வெறுப்பு வருதுன்னா அப்படி அங்கே என்ன நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுவும் கேட்கல. இதையே தான் நானும் சொன்னேன். நான் சொன்னால் உங்கள் பொண்ணு எங்கே கேட்குறா? அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பூசாரி வந்தால் தான் சரியா இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறேன், வாமா வா. ம், ஓகே டாடி. தம்பி திலீப்பு, அண்ணே வாங்கண்ணே. என்னண்ணே இந்த பக்கம்? உன்னை பார்த்துட்டு போலான்னு தாப்பா வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்களா? சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? ராமன் உன்னை பார்க்க வந்தானாப்பா, ஏதாவது சொன்னானா? இல்லைண்ணே, நான் ராம பார்த்து 2-3 நாள் ஆச்சு. ஏண்ணே, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? ஆமாப்பா, சும்மா அப்பா திட்டாங்கன்னு கோச்சிட்டு வந்துட்டேன். சின்ன பிரச்சனை தான். உன்னை பார்க்க வரலையா? இல்லைண்ணே, ஏதாவது ஒன்றுனா கூட ஃபோன் பண்ணுவான். 2-3 நாளாக நான் அவனை பார்க்கவும் இல்லை. நீங்கள் வேணா பிரதீப் வீட்டில் கேட்டு பாருங்களேன். இல்லைப்பா, இப்போ தான் அண்ணன் கணேசன் போய் பார்த்துட்டு வந்திருக்கான். அங்கே பிரதீப்பும் வீட்டில் இல்லையா? அண்ணா, இந்த விளக்கு ரோட்டில் இருக்கிற டீ கடையில் நாங்கள் வழக்கமாக டீ சாப்பிடுவோம். நான் வேணும்னா அந்த நாளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? இல்லைப்பா, ஃபோன் பண்ணா கூட அவன் அங்கனக்குள்ளே இருந்துக்கிட்டு இல்லைன்னு கூட சொல்லுவேன். எந்த டீ கடைன்னு சொல்லுங்க, நான் நேரடியாக போய் பார்த்துக்கிறேன். அந்த லேடிஸ் காலேஜ் பக்கம் பாலத்துக்கு கீழே ஒரு விளக்கு ரோடு போகுதுல்லண்ணே, அங்கே தான் எப்போதும் இந்த சண்முகம் கடையில் டீ குடிப்போம். அதான் நான் வேணும்னா கூட வரட்டுங்களா? இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன். உங்களை தேடி வந்தான்னா கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க. நான் வந்தான்னா ஷியோராக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேனே. எனக்கு தெரிஞ்சு பிரதீப்பும் அவங்களும் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அந்த டீ கடை தான். ஒருவேளை அங்கே தான் இருப்பானோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் கண்டிப்பாக பாருங்கண்ணே, இருப்பான்னு தான் தோணுது. சரிப்பா திலீப்பு, நான் அப்போ உடனே போய் என்னன்னு பார்க்குறேன். ம், வாங்கண்ணே. ஹலோ அருண், நான் ராமோட அண்ணன் கணேஷ் பேசுகிறேன்ப்பா. ராம் உங்கள் கூட இருக்காண்ணா? இல்லைண்ணா, நான் ராமை பார்த்தே 1 வீக் ஆச்சே. ஏண்ணா, எனி ப்ராப்ளம்? இல்லைப்பா, வீட்டுக்கு இன்னும் சாப்பிட வரல, அதனால தான். நீங்கள் வந்தால் ஒரு கால் பண்ணுறீங்களா? ஷியோர்ண்ணா. ஓகே அருண்.
அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு. மேக்ஸிமம் அவன் போகிற எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. இன்னும் ஆளை காணோமே. எங்கே போயிருப்பான்? ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். ஷோ, இப்போ என்ன பண்ணுறது? அப்பாடா, திருப்தியா சாமி கும்பிட்டாச்சுல? ஆ கும்பிட்டாச்சு. அதை ஏண்டி இவ்ளோ சோகமா சொல்ற? அட நம்ம ஆளு. நம்ம ஆளா? சரிதா, உன் ஆளு. ஏய், இல்லடி, நம்ம ஃப்ரெண்ட் இங்க உட்கார்ந்துருக்காரு. கோயிலுக்கெல்லாம் பசங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சா இப்படி பசங்க வருவாங்களோ? ஹலோ, ஹாய்ங்க. என்ன கோவிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? எதுவும் தியானத்துல இருக்காரா? ஹலோ ஹலோ, உங்களதான். உங்க பேர் கூட ஹலோ ராம், உங்களதான். உண்மையாவே தியானத்துல இருக்காரா இல்ல உண்டக்கட்டி கிடைக்கலன்னு கோவத்துல இருக்காரான்னு தெரியலையேடி. தட்டி எழுப்பு பாப்போம். ஏங்க, உங்களதாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்களா? காம நேரமா கத்திட்டு இருக்கோம், காதுல விழுகாம உட்கார்ந்து இருந்துட்டு இப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க? இல்லை, எனக்கு கேட்கல. நான் சொல்லல சார் தியான நிலைக்கு போயிருந்திருக்காருன்னு. அதனாலதான் நம்ம கூப்பிடுறது கேட்கலையோ என்னவோ. இல்லை, நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், கேட்கல. எங்க போனாலும் ஜோடி போற மாதிரி உங்க ஃப்ரெண்டு கூட ஜோடி போட்டுட்டே இருப்பீங்க. இன்னைக்கு என்ன நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கீங்க, அதுவும் கோவில்ல? ஏன் பசங்கள்லாம் கோவிலுக்கு வரக்கூடாதா? முன்ன மாதிரி பசங்கள்லாம் இப்ப யாருங்க கோயிலுக்கு வர்றா? ஏதோ 1-2 தான் உங்களை மாதிரி அத்தி பூத்தது மாதிரி பார்க்க முடியுது. அப்படிலாம் இல்லைங்க, பசங்கள்லாம் கோவிலுக்கு வரதான் செய்கிறோம். பொண்ணுங்க நீங்க தான் இப்போ வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அது சரி, பசங்க நீங்களே எங்களை பத்தி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பசங்க தான் இப்பெல்லாம் கோவிலுக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க வந்து உட்காந்துருக்கீங்களா? நீங்க எங்களை இதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பீங்களோன்னு சொல்றா, வேற ஒன்றும் இல்லை. ஓ, என்ன எப்போதும் ஏதாவது கலாய்க்கிறது மாதிரி கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பீங்க, இப்போ ஓவிலேயே கட் பண்ணிட்டீங்க. எனி ப்ராப்ளம்? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உட்கார்ந்துருக்கிற தோரணையே சரியில்லையே, அதுலயும் ஜோடி புறா இல்லாம வேற வந்திருக்கீங்க. என்னங்க, எதுவும் பிரச்சனைனா சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க சால்வ் பண்றோம். என் பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ண முடியாதுங்க. பிரச்சனை என்னன்னே சொல்லாம சால்வ் பண்ண முடியாதுன்னா எப்படிங்க? நீங்க சொல்லுங்க, எங்களால முடியுதா முடியலையான்னு ட்ரை பண்றோம். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சாமி கும்பிட்டாச்சா? இனிமேல் தான் கும்பிட போகணுமா? நல்லபடியா சாமி பார்த்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நீங்க சாமி பார்த்துட்டீங்களா? நட சாத்த போறாங்க. நான் சாமியை பார்க்கறதுக்காக வரலங்க. சாமி ஏன் என்னை பார்க்காம இருக்காங்கன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். என்ன நீங்க வந்ததுல இருந்து புரியாத புதிர் மாதிரி வித்தியாசமா பேசுறீங்க. இது உங்களோட கேரக்டரே கிடையாது. எப்போதும் ஜாலியா ஃபன்னா இருக்கிற நீங்க இன்னைக்கு இவ்வளவு டல்லா இருக்கீங்க. லூசு சீத்துக்குட்டி, அவர் தான் சொல்ல விருப்பம் இருந்தா நம்மள ஃப்ரெண்டா நினைச்சா டக்குன்னு சொல்லியிருப்பாருல்ல. அவரு அவங்க ஃப்ரெண்டை மட்டும்தான் ஃப்ரெண்டா நினைப்பாரு, நம்மள சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா சொல்லாம இருப்பாரா? விடு. ஓ அப்படியா? ஃபார்மாலிட்டிக்கு தான் ஃப்ரெண்டா நினைக்கிறீங்கன்னா ஓகே, சொல்ல வேண்டாம். நாங்க கிளம்புறோம், இன்னொரு நாள் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. வீட்டில் ஒரு பிரச்சனை, அதான். பிரச்சனை இருக்குங்கிறத உங்க முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டோம். விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். வீட்டில் அண்ணி வச்சிருந்த பணம் 25,000 ரூபாய் காணோம் போல் இருக்கு. உடனே அப்பா என்னங்க சொல்றீங்க? நீங்க பணத்தை எடுக்கலைன்னா டைரக்டா நான் எடுக்கல, எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்ல வேண்டியதானே? கேட்குற நிலைமையில இருந்தால் தானங்க சொல்ல முடியும். ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. வீட்டில் இருந்து தான் அண்ணன் அண்ணி 2 பேரும் மாற்றி மாற்றி கூப்பிடுறாங்க. பாவம், நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அட்டன் பண்ணி பேசலாம்ல? பேசுனா திரும்ப வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. இதுக்கு மேலேயும் நான் வீட்டுக்கு போக விருப்பம் இல்லைங்க. அதான் அப்படி உட்காந்துட்டேன். ஏங்க, பிரச்சனைக்கு சொல்யூஷன் பார்க்காம இப்படி கோயில்ல உட்கார்ந்துருந்தா எப்படி சரியாகும்? என்ன ஏதுன்னு அப்புறம் நீங்க தப்பு பண்ணது மாதிரி ஆயிடாதா? என் மேலே எந்த பழி போட்டிருந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே வீட்டில் உள்ளவங்களே திருட்டு பழி போடும்போது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. உங்க மேல தப்பு இல்லைங்கிறத அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சா தானே நிரூபிக்க முடியும். அதுவரை உங்களை தானே எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. சேச்சே, என் வீட்டில் யாருமே என்னை தப்பாக நினைக்கலங்க. எங்கள் அண்ணன் அண்ணி அம்மா எல்லாரும் என்னை காணோன்னு தான் தேடிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா மட்டும்தான். எங்க அப்பாலாம் சட்டை பாக்கெட் ஓட்டையா இருந்தா 5 ரூபா காணாம போனாலே ஆட்டையை போட்டது நீ தான் ஒழுங்கா கூட, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்லுவாரு. நானும் அவர் பேச்செல்லாம் மண்ணுல போட்ட தண்ணை மாதிரி தொடச்சு விட்டு மானத்துக்கும் ரோசத்துக்கும் ஈடு இல்லாம நானும் சோத்த திண்டுக்கிட்டு அந்த வீட்டுல உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன பண்றது? உனக்கு பலக்கார லைஃப் பார்ட்னர் கிடைக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல நான் குப்பை கொட்ட வேண்டியது இருக்கு. ஏ முத்து, அவர் பாவம் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இல்லடி, நம்ம ஃப்ரெண்டோட அப்பா ஒரு வார்த்தை சொன்னதுக்கே ஒரு விழுவ ஃபீல் பண்றாரே. எங்க அப்புலாம் டெய்லியும் என்னைய கேட்காத கேள்வியும் கேட்டு நாக்க புடுங்காத அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் பொறுத்துட்டு நான் எங்க வீட்டுல குடியிருந்துகிட்டு இருக்கேன். நான்லாம் இந்த மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி வரணும்னா தெதாம வரணும். அதுதான் ஒரே யோசனையா இருந்துச்சு. பாவம், அவரே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு.
திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க, அட்டன் பண்ணி பேசலாம்ல? வேண்டாங்க, விருப்பம் இல்லை. சரி ஓகே, உங்களை ஃபோன் அட்டன் பண்ண சொல்லி நான் கம்பல் பண்ணல. அட் த சேம் டைம் நீங்கள் இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட கொஞ்ச நேரம் வந்து சாமியை பார்த்து சாமி கும்பிடுங்களேன், மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல. இல்லைங்க, பரவாயில்ல, நான் அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். ப்ளீஸ் ராம், யாருக்குமே பண்ணாத தப்புக்கு பழி போடும்போது கஷ்டமாக தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. கோவிலுக்கு வந்துட்டு சாமி பார்க்காம இருந்தா அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். வாங்க என் கூட வந்து ஒரு 2 நிமிஷம் சாமி பார்த்து கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸ்ட் ஆகும், ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வாங்க போகலாம். இல்லைங்க, நான் வரல, நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் வந்து சாமி கும்பிட்டீங்கன்னா அந்த கடவுளே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ப்ளீஸ் ராம், வாங்க வந்து சாமி கும்பிடுங்க. கோவிலுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் சாமி கும்பிடாம இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத பேசிக்கலாம். அட வாங்க, அதான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல, இவ ஏதாவது ஒன்று சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். வாங்க வாங்க வந்து சாமி கும்பிடுங்க. உங்களோடது குடும்ப பிரச்சனைங்கிறதுனால எனக்கு எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. பட் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூங்க. சரி வாங்க போகலாம். சீத்து குட்டி யார்கிட்டயும் இவ்வளோ அட்டாச் ஆக மாட்டாளே. இந்த பையன் மேலே மட்டும் என்ன இவ்வளோ கரிசனை? சேர்ந்து நின்று இவனுக்காக சாமியெல்லாம் கும்பிட்றா. சரி, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. இப்போ நம்மளும் இந்த பையனுக்காக சாமியை கும்பிடுவோம். கடவுளே, இவரோட பிரச்சனையை சீக்கிரமாக சரி பண்ணி கொடு. இவர் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வந்து இவரோட பிரச்சனை சீக்கிரம் சரியாகணும். எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீய விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தையில செதஞ்சு போனே, இந்த வீட்டில் உள்ள ஓரத்தில் மௌனமா நீ மறைஞ்சு போனே.